இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இந்த பேரை சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, பயமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல பிரச்சனை இருக்குது. அதாவது போர் நடந்துகிட்ருக்கு. போர் நடந்திருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே நம்ம மக்கள் போகலாமா போகக்கூடாதா இந்தியா மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி போடுற மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதனால் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குரியதா இல்லை இந்தியாவுக்குரியதா அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போர் ஆரம்பிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1965லேருந்து செப்டம்பர் 1965 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் இந்தியாவுக்குரியதா இல்லை பாகிஸ்தானுக்குரியதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, சர்ச்சையில் தான் இந்த போர் நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முதலாவது காஷ்மீர் போர் பார்த்தீங்கன்னா 1947 நடந்துச்சு. ஜம்மு காஷ்மீரில் ஜிப்ரலால்ட் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 பாகிஸ்தான் படைகள் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா எல்லை பகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊடுருவிச்சு. நடவடிக்கையில் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிச்சு நம்ம பாகிஸ்தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா, இந்தியா பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மீது தாக்குதல் அப்படிங்க பார்த்திங்கன்னா அறிவித்தாங்க. நாடுகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா 2வது போர் பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ஜம்மு காஷ்மீருக்காக. 2வது போர் பார்த்திங்கன்னா 5 வாரம் நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஐக்கிய நாடுகள் பார்த்திங்கன்னா அடுத்து போர் நிறுத்துறதுக்காக பார்த்திங்கன்னா சோவியத் நாடுக்காக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிறாங்க. அதுதான் இந்த சோவியத் நாடுகள்லாம் இணைஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம், அதாவது போர் நடக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் பார்த்திங்கன்னா 1965 பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 23, 1965. இந்த நடந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற உபகண்ட இடத்துல. ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா, ஒப்பந்தத்தோட பேர் தாஸ்கண்ட் ஒப்பந்தம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பாதி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துச்சுன்னு. இந்த ஜம்மு காஷ்மீருக்காக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களாம் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்காக பார்த்திங்கன்னா 3264 பேர் பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. 8623 பேர் பார்த்திங்கன்னா காயத்தால் இது பண்ணியிருக்காங்க. ஜூலையிலேருந்து பார்த்திங்கன்னா போர் நிறுத்தம், அதாவது போர் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் 4000லேருந்து 8000 பேர் பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4000லேருந்து 8000 பேர் பார்த்திங்கன்னா கைப்பற்றப்பட்டிருக்காங்க. ஜூலையிலிருந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா 3800 பேர் பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. செப்டம்பர் 6, 22 பார்த்திங்கன்னா இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பல பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தரைப்படைகள் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கு 2 நாட்டுக்குமே இடையில் இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு எல்லை. அது பார்த்திங்கன்னா யாருக்குமே சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1947க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் எல்லை பகுதியில் பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்திங்கன்னா இராணுவம் குறுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குமிச்சிருக்காங்க. பெரும்பாலான அளவில் தரைப்படைகளும் உதவிக்கு தாக்குதல் இட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தடைகளுக்கு, அதாவது வழியில் போகிறதுக்கும் விமானப்படைகளுக்கும் பார்த்திங்கன்னா தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தானு. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா வெளியே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர் தொடக்கத்தில் 2 நாட்டுமே பார்த்திங்கன்னா சமமாக இருந்தாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா தித்வால், ஊரி, பூஜ் ஆகிய பகுதிகளை பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா கைப்பற்றிருச்சு. பாகிஸ்தான் 3 முக்கியமான இராணுவ தளங்களை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கைப்பற்றிருச்சு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், அக்னூர் பகுதியில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மக்களை பார்த்திங்கன்னா ஊடுருவிட்டாங்க, அதாவது ஆர்மி. அதுக்கப்புறம் 1965 பார்த்திங்கன்னா எல்லாமே லகூர் அப்படிங்கிற நகரம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு லகூரை கைப்பற்றிடுவேன் என பார்த்திங்கன்னா இந்தியா அறிவிச்சுது. இந்த லகூர் அப்படிங்கிறது என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஒரு ஏரியா தான் லகூர். அப்புறம் பார்த்திங்கன்னா லகூர் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா கைப்பற்றிச்சு. அதே நாளில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா பறக்கும் படையை வச்சு பார்த்திங்கன்னா இந்தியா தாக்குதல் நடத்துனாங்க. விமானப்படை பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அம்சிர்தர் நகரம் பார்த்திங்கன்னா பீரங்கி படையெல்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தோல்வி ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதனால் போர் நடந்திருக்கு, எதனால் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி
குட் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புது முயற்சி தான். இனிமேல் நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.